everyone, welcome to Nila soru recipes. எல்லோருக்கும் யுகாதி பண்டிகையின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒப்பொட்டு, அதாவது போலி பருப்பு வச்சு இதை செய்ய போறோம். கர்நாடகால எந்த விருந்தா இருந்தாலும் ஒப்பொட்டு இருந்தாதான் அந்த விருந்துக்கே மதிப்பு. அதுவும் யுகாதினா கண்டிப்பா போலி இருந்துதான் ஆகணும். அதை தான் இன்னைக்கு நாம செஞ்சு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். போலி செய்யறதுக்கு முதல்ல நாம் மாவு பிசைஞ்சிக்கணுமா இருக்கும். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். மைதா இல்லாட்டி சிரோட்டி ரவை ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அந்த 2 கப் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை பிசைஞ்சு எடுத்துக்கணுமா இருக்கும். ஒரே தடவை அதிகமாக தண்ணி ஊற்றிட்டா அப்புறமா மாவு இல்லாமல் இருந்தால் அப்புறம் நமக்கு கஷ்டமாயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சுக்கங்க. இந்த மாவு பிசைறது எப்படி இருக்கணும்னா, சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த பாத்திரத்துலேயும் ஒட்டும், அதே நேரத்தில் கையில் கூட ஒட்டி வரும். இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் இந்த மாவு. இதை பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு தடவை உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இது மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுறேன். இந்த மாவை முதல்ல ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்து திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டு இதை நல்லா உருட்டி விட்டுடலாம். உருட்டி விட்டுட்டு இது மேலே திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து சுத்தூரம் நல்லா தடவி விட்டுட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு இதை மூடி வச்சிடணும். இதை உடனே செஞ்சால் ஹார்டாக இருக்கும். 2-3 மணி நேரம் கழித்து செய்யும்போது தான் மேல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு இல்லாட்டி கடலைப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா 2 தடவை தண்ணியை விட்டு கழுவி எடுத்துக்கலாம். இதை கழுவிட்டு தண்ணியை வடிச்சிடணும். கொஞ்ச நேரத்துக்கு எடுத்து வைக்கலாம். செய்கிறதுக்கு நாம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணுமா இருக்கும். அதுக்கு நான் 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருக்கேன். 2 கப்பு துவரம்பருப்புக்கு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி கொதித்த பிறகு இதில் நம்ம கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்க துவரம்பருப்பை போட்டு வேக வைக்கணுமா இருக்கும். இதை குக்கரில் வேக வைக்கக்கூடாது. குக்கரில் வேக வைக்கும்போது ரொம்பவும் சாஃப்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை பாத்திரத்துலேயே வேக வைக்கும்போது தான் நம்ம கரெக்டாக பார்த்து இதில் மற்ற பொருளெல்லாம் சேர்க்குறதுக்கு சரியாக இருக்கும். இப்போது 15 நிமிஷம் கழித்து இது நசுக்கி பார்க்குறேன். பாருங்கள், இப்படி நசுக்கி பார்க்கும்போது நடுவில் ஒரு வெள்ளை கலரில் இருக்குது, வேகாமல் இருக்கிற பகுதி தெரியுது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை எடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ரொம்பவும் சாஃப்ட் ஆகாமல் ரொம்பவும் ஹார்டாகவும் இல்லாமல் கையில் ப்ரெஸ் பண்ணி நசுக்கும்போது இது நசுங்கி வருது. பாருங்கள், இந்த மாதிரி நசுங்குனா இப்போது இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த அளவுக்கு நசுங்கினா தான் சரியாக இருக்கும். சரியாக வேகாமல் இருக்கும்போது இதில் நாம் வெல்லத்தை சேர்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பருப்பு கட்டியாகிடும். வெல்லத்தால் இன்னும் இறுகி வந்துடும். இப்போது இதை ஒரு பிளேட் போட்டு நாம் தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி கொலாண்டர் யூஸ் பண்ணி கூட ஜல்லடை பாத்திரத்துலேயும் வடிச்சிக்கலாம். இந்த தண்ணியை நாம் ரசம் செய்கிறதுக்கோ இல்லை கர்நாடகாவில் ஒப்பொட்டு சாருன்னு செய்வாங்க, அது செய்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் 1.5 கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு வச்சுருக்கேன். வெல்லத்தை நல்லா அமுக்கி டைட்டாக வச்சுருக்கிற 1.5 கப் அளவுக்கு வெல்லம். இந்த வெல்லத்தில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன். வெல்லத்தை டைரெக்டாக பருப்பில் ஆட் பண்ணும்போது அதில் இருக்கிற தூசி, துகள், கல், மண்ணெல்லாம் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வெல்லத்தை கரைச்சி உருக வச்சுட்டு இதில் வடிகட்டிட்டு யூஸ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற தூளெல்லாம் நமக்கு ஒப்பட்டில் சேராமல் இருக்கும். பாருங்கள், இப்போது 5 நிமிஷத்துலேயே வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு. ஒரு ப்ராடான பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற வேக வச்ச பருப்பும் அது கூடவே நாம் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வேக வச்ச பருப்பில் நம்ம வெல்லத்தை சேர்த்து திரும்பவும் குக் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் இறுகி வரும், கொஞ்சம் கட்டி ஆயிட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருந்திருக்கு. இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி நாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இது வேகும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்பவே கட்டியாக இருந்தால் அது ஒப்பட்டு செய்கிறதுக்கு சரிப்பட்டு வராது.
அரைக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சிக்கணுமா இருக்கும். இப்போது இதை வெல்லத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காவை வந்து அரைக்கும்போது சேர்க்குறத விட இந்த மாதிரி வெல்லத்துலேயே சேர்த்துட்டோம்னா இந்த தேங்காய் சேர்த்த ஒப்பொட்டு வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட முடியும். அதாவது ஒரு 4 நாள் வச்சு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பூரணத்தை மட்டுமே தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மாவும் தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வேணும்னும் போது சுட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு இது சரியாக இருக்கும். இப்போது இந்த தேங்காய் துருவல் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்ல வெல்லம் வந்து ஓரளவுக்கு இறுகி வந்திருக்கு. நடுவில் மட்டும் லேசாக ஈரம் பாருங்கள், ஓரத்தில் மட்டும் தெரியுது. இந்த அளவுக்கு வந்தால் நமக்கு ஒப்பொட்டுக்கான மாவு அதாவது பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன். இது 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இந்த ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு இதை வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கணுமா இருக்கும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. கிரைண்டரில் சேர்த்து அரைச்சா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போது நான் 2 தடவையாக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு ப்ராட் வெசலில் சேர்த்துக்கலாம். நான் பருப்பு வேக வச்ச பாத்திரத்துலேயே கூட இதை சேர்த்து உருட்டி இருக்கலாம். பட் உங்களுக்கு வீடியோவில் தெரியணுன்றதுக்காக நான் ஒரு ப்ராட் வெசலில் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ரொம்பவே தண்ணியாக இருந்தாலும் அது வந்து நம்ம தேய்க்கும் போது சரியாக வராது. இப்போது இதை எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். நான் செய்கிறது வந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக இருக்குது. இதில் வந்து மொத்தம் எனக்கு 15 உருண்டைகள் கிடைச்சிது. அடுத்து நம்ம ஏற்கனவே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவை திரும்பவும் ஒரு தடவை பிசைஞ்சிக்கலாம். இதை பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக இதை பிரித்து எடுத்துக்கலாம். மாவில் வந்து அதிகமாக எண்ணெயை சேர்த்து பிசைகிறதுனால சாஃப்டாக வர்றது கிடையாது, அது ஊறுறதுனால தான் சாஃப்டாக வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சிலிக்கான் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பரோ இல்லை வாழை இலையோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து கொஞ்சம் விரித்து விட்டுட்டு அதுக்கு நடுவில் நாம் உருட்டி வச்சுருக்க பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சிடலாம். பூரணத்தை சுற்றி மேல் மாவையை கவர் பண்ணி வச்சிடணும். இது வந்து மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதை வந்துட்டு கட் பண்ணி ஏற்கனவே இருக்கிற மாவு கூட சேர்த்து அடுத்த தடவை செய்யும்போது சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போது இதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. மாவு வந்து எல்லா பக்கமும் கவர் ஆகிருக்கணும். இந்த மாதிரி விரல்களால் எல்லா பக்கமும் சமமாக தட்டிடணும். அடுத்து அது மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ஒரு பாலித்தீன் ஷீட் மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கலாம். இதை தடவி விட்டுட்டு அந்த பாலித்தீன் ஷீட்டை வச்சு நாம் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ரவுண்டான ஷேப்புக்கு கொண்டு வரணும். இதை செய்யும்போது நாம் வந்துட்டு ஒரு பக்கம் அதிகமான அழுத்தம் கொடுக்குறதோ இன்னொரு பக்கம் கொஞ்சமான அழுத்தம் கொடுத்தோம்னா ஒரு பக்கம் தடிமனாகவும் இன்னொரு பக்கம் மெல்லிசாவும் வந்துடும். பாருங்கள், ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி திரட்டி வச்சுருக்கேன். இதை எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பிகினர்ஸாக இருந்தால் சிலிக்கான் ஷீட்டோ இல்லை வாழை இலையோ வச்சு கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் அடியில் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுட்டு நம்ம எடுத்து செய்யும்போது நம்ம தவாவில் போடும்போது அந்த பிளாஸ்டிக் பேப்பர் சூடால் உருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது சிலிக்கான் ஷீட்டு தான். அதனால் இதை எடுத்து டைரெக்டாக நம்ம ஸ்டவ் மேலே போடும்போது சிலிக்கான் ஷீட் வந்து சூடால் உருகிறதுக்கு சான்சஸ் இல்லை. நீங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியோ இல்லை வாழை இலை வச்சு கூட செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2வது தடவை திரும்பவும் அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நாம் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து வச்சுட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னாலே இது வந்து ஈவனாக வந்துடும். நாம் சப்பாத்தி கட்டையை வச்சு கூட இது மேலே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் நிறைய இருக்கிறதுனால அப்படியே நான் கையிலேயே இதை பரவி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னுட்டு. இப்போது ஒரு தவாவை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
இதில் நெய் சேர்த்து கூட நாம் செஞ்சுக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க நெய் சேர்த்துக்கங்க. இப்போது தவாவில் நாம் ஏற்கனவே திரட்டி வச்சுருக்கேன் போலியை எடுத்து கேர்ஃபுல்லாக போட்டுட்டு மெதுவாக பிரித்து எடுத்துக்கணும். டைரெக்டாக பிளாஸ்டிக் பேப்பர்லேயே பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டோம்னா பிளாஸ்டிக் பேப்பர் சூடால் உருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சிலிக்கான் ஷீட் வந்து 220 டிகிரி வரைக்கும் சூடு தாங்கும். அதனால் நான் சிலிக்கான் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வாழை இலை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கலாம் இன்னொரு பக்கத்துக்காக. இது ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ளவே வெந்து வந்துடும். இது வெந்த பிறகு இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக கலர்ஃபுல்லாக சாஃப்டான நம்ம போலி ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி அடுத்ததாக இன்னொரு போலியை நான் எண்ணெய் விட்டு சுட்டு எடுக்கிறேன். இதை வந்து நம்ம டைரெக்டாகவே கையில் கூட சப்பாத்தி எடுத்து போடுற மாதிரியே போடலாம். பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் போட முடியும். இப்போது 2 பக்கமும் இது வெந்து வந்த பிறகு இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது சூடான இந்த போலியில் நாம் நெய் போட்டு தான் சர்வ் பண்ணுறது கர்நாடகாவில் வழக்கம். அதனால் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சூடான ஒப்பொட்டில் நாம் நெய் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அப்படியே கூட எண்ணெயிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த நெய்யை நல்லா தடவி விட்டுட்டு இதை ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து ஒப்பொட்டு போலி, புரன் போலி, ஹோலிகேன்னுட்டு வேறு பேரால் இதை சொல்கிறாங்க. இந்த போலி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எப்படி வந்ததுன்னுட்டு. இன்னைக்கு நான் செஞ்ச ஒப்பொட்டு ரெசிபியை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.